மாலைமலர் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். மகாத்மா காந்தியின் இந்தியா வேண்டுமா, கோட்சேவின் இந்தியா தேவையா என்பதை உறுதிப்படுத்தும் தேர்தலாக இந்த பாராளுமன்ற தேர்தல் அமைய வேண்டும் என காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி கூறினார். விவிஐபி ஹெலிகாப்டர் ஊழலில் கைதான இடைத்தரகர் கிறிஸ்டியன் மைக்கேல் முன்னாள் மனைவிக்கு சொந்தமான பாரிஸ் நகரில் உள்ள ரூபாய் 5.83 கோடி மதிப்பிலான சொத்து முடக்கப்பட்டது. எத்தியோப்பிய விமான விபத்தில் பலியான இந்தியர்களின் எண்ணிக்கை 8ஆக உயர்ந்தது. அவர்களில் 6 பேர் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் ஆவர். இந்தியாவில் இயக்கப்படும் போயிங் 737 ரக விமானங்களுக்கு தடை விதிக்க வேண்டுமா என்பது குறித்து விமான போக்குவரத்து ஒழுங்குமுறை ஆணையத்துடன் ஆலோசனை நடத்த மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. முற்றிலும் வெளிநாட்டிலேயே வடிவமைக்கப்பட்ட பினாக்கா ராக்கெட் சோதனை வெற்றிகரமாக சோதித்து பார்க்கப்பட்டது. ஒடிசாவில் அனைத்து பாராளுமன்ற சட்டமன்ற தொகுதிகளிலும் தனித்து போட்டியிடப்படும் என்று பிஜு ஜனதா தளம் கட்சியின் தலைவரும் முதல் மந்திரியுமான நவீன் பட்நாயக் அறிவித்துள்ளார். வங்கிக் கடன் மோசடி வழக்கில் சிக்கி இந்தியாவை விட்டு தப்பிச் சென்ற தொழிலதிபர் நிரவ் மோடி தனது வங்கிக் கணக்கிலிருந்து ரூபாய் 934 கோடியை வேறு வங்கிக் கணக்குகளுக்கு மாற்றம் செய்திருப்பதாக குற்றப்பத்திரிகையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் பிரச்சாரத்தின் போது சபரிமலை ஐயப்பனின் பெயரால் மத பிரச்சாரம் செய்யக்கூடாது என அரசியல் கட்சிகளுக்கு தேர்தல் கமிஷன் உத்தரவிட்டுள்ளது. நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை இல்லாத KRS அணையின் நீர்மட்டம் வெகுவாக குறைந்து வருகிறது. இதனால் கோடை காலத்தில் கர்நாடகத்தில் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் உள்ளது. கர்நாடக மாநிலத்தில் ஒரு வீட்டினுள் புகுந்து வீட்டில் இருந்தவர்களை உயிர் பயத்தால் ஓடவிட்ட ராஜநாகத்தை வனத்துறையினர் பிடித்து காட்டில் விட்டனர். மாண்டியா தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளராக நடிகை சுமலதா போட்டியிட மாட்டார் என்று கர்நாடக முன்னாள் முதல் மந்திரி சித்தராமையா கூறியுள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் பக்ரேஜ் கிராமத்தை சேர்ந்த கர்ப்பிணி பெண் வீடியோவை பார்த்து தனக்கு தானே பிரசவம் பார்த்துள்ளார். இதில் அதிக இரத்த போக்கு ஏற்பட்டு அந்த பெண்ணும் குழந்தையும் உயிரிழந்தனர். பாராளுமன்ற தேர்தல் நடத்தை விதிமுறைகள் உடனடியாக அமலுக்கு வந்ததை தொடர்ந்து ஒவ்வொரு மாவட்டத்திலும் ரூபாய் 2000 வழங்கும் நிதி உதவி திட்டத்தை கலெக்டர்கள் நிறுத்தி வைத்துள்ளனர். அதிமுக கூட்டணி கட்சிகள் எந்தெந்த தொகுதியில் போட்டியிடும் என்ற அதிகாரப்பூர்வ அறிவிப்பு நாளை காலை வெளியாகும் என்று தலைமை கழக நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர். அணு ஆயுத பரவலை தடுக்க வடகொரியா தலைவர் கிம் ஜாங் அன்னுடன் மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்த அதிபர் ட்ரம்ப் தயாராக இருப்பதாக அமெரிக்க தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஜான் போல்டன் அறிவித்துள்ளார். ஆக்கிரமிப்பு காஷ்மீர் மற்றும் பிற பகுதிகளில் உள்ள பயங்கரவாத முகாம்களை பாகிஸ்தான் அரசு அழிக்க வேண்டும் என ஆக்கிரமிப்பு காஷ்மீரின் சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தினர். இந்திய கிரிக்கெட் அணி அனுமதி வாங்கியே ராணுவ தொப்பியை அணிந்தது என்று பாகிஸ்தான் குற்றச்சாட்டுக்கு ICC விளக்கம் அளித்துள்ளது. அமைதியான நிலையில் இருக்கும் போது நன்றாக விளையாடுவதாகவும் மனவேதனை அடையும் போது அதிலிருந்து வேகமாக விடுபட்டு விடுவதாகவும் இந்திய கிரிக்கெட் வீரர் ஷிகர் தவான் கூறினார். ராகவா லாரன்ஸ் இயக்கி நடிக்கும் காஞ்சனா படத்தின் 3வது பாகத்தின் பின்னணி வேலைகள் விறுவிறுப்பாக நடந்து வரும் நிலையில் படத்தின் ரிலீஸ் தேதி வெளியாகி இருக்கிறது. தங்கம் விலை இன்று சவரனுக்கு 96 ரூபாய் குறைந்துள்ளது. 1 கிராம் தங்கம் 3065 ரூபாய்க்கும் 1 சவரன் 24,520 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. இதேபோல் வெள்ளி விலை 1 கிராம் 41 ரூபாய் 50 காசுகளாக விற்பனையாகிறது. பெட்ரோல் விலை லிட்டருக்கு 5 காசுகள் குறைந்து 1 லிட்டர் 75 ரூபாய் 20 காசுகளுக்கு விற்பனை செய்யப்படுகிறது. இதேபோல் டீசல் விலை நேற்றைய விலையில் இருந்து 7 காசுகள் குறைந்து லிட்டருக்கு 71 ரூபாய் 20 காசுகளாக உள்ளது. மேலும் இது மாதிரியான நிறைய நியூஸ் அப்டேட்ஸ்க்கு எங்க மாலைமலர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அதோட ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் மற்றும் டெய்லி மோஷன்ல எங்க மாலைமலர் பேஜ்ல இணைஞ்சிருங்க.